ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாம் சார்ந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதனோட பணியோட எப்படி இருக்கும், அது என்ன பணி, எது சார்ந்த பணி அப்படின்றத பார்த்தோம். அதனோட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், சேலரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து பார்த்தாங்க. அதனோட எக்ஸாம் டைப்பு உங்களுக்கு நான் வந்து தெளிவுபடுத்திட்டேன். என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை மார்க்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டேன். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்க போது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் போது, அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது மூணு சேர்ந்தா வந்து உங்களுக்கு வந்து பிஓ எக்ஸாமா நடக்கும் போது அப்படின்றத நான் தெளிவுபடுத்திட்டேன். இப்போ அதுக்கான சிலபஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர்பி வெப்சைட்ல இந்த சிலபஸ் தான் வந்து இப்போதைக்கு அப்டேட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் சேஞ்ச் பண்ணுவாங்களா நடத்தலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. அதனால இந்த சிலபஸ் தான் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபாலோ பண்ண போறோம். ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு இப்போ கோர் சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தா போல 110 கேள்விகள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கோர் சப்ஜெக்ட்ல இருந்து வரும், மெயின் சப்ஜெக்ட்ல இருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம். 30 கேள்விகள் சைக்காலஜில இருந்து வரும்னு பார்த்தோம். 10 கொஸ்டின் ஜிகேல இருந்து வரும்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கவர் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஓகேங்களா? ஸோ சங்ககாலம் முதல் தற்காலம் வரை அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சங்க இலக்கியத்தில் ஆரம்பிச்சு என்ன பண்றாங்க, பாட்டு தொகை தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள், அதாவது அதுல 14 கீழ்கணக்கு நூல்கள், நீதி நூல்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், அப்புறம் சிற்றிலக்கியங்கள், 96 வகை பிரபந்தங்கள், அப்புறம் கோவை, பிள்ளைத்தமிழ், கலம்பகம், உலா, தூது, பரணி, பல்லு, குறவஞ்சி முதலியன. ஸோ அப்போ சிற்றிலக்கியங்கள்லேயே வந்து பார்த்தா இவங்க செலக்டடா கொடுத்துருக்காங்க. எல்லா சிற்றிலக்கியங்களும் நம்ம படிக்க தேவையில்ல. ஸோ கோவையிலிருந்து குறவஞ்சி வரலும் சில சிற்றிலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ அது 6 to 12 புக்கில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் சமயம் வளர்த்த தமிழ், இது ரொம்ப முக்கியம். சமணம், பௌத்தம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சித்தர்கள் மற்றும் சமூக சீர்திருத்தம். ஸோ அப்போ 6 to 12 புக்கத்தில் இந்த மதம் சார்ந்த பாடங்கள் என்ன இருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்து தற்காலம் தமிழ் உரைநடை வளர்ச்சி. தமிழ் உரைநடை வளர்ச்சி எப்படி இருந்தது, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம். ஸோ இது நம்ம ரொம்ப டெப்தா போக முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், இதையும் நம்ம அப்படியே இருக்கிற கருத்துக்களையும் படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இலக்கணத்துல இந்த ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஸோ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த இலக்கணத்துல இந்த 5 டாபிக் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை மட்டும் தெளிவா நம்ம வந்து இலக்கண பகுதியில் வந்து படிச்சுட்டா போதும். ஓகேங்களா? அப்ப அடுத்து பாருங்க யூனிட் 2. ஸோ யூனிட் 2 நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகேங்களா? சோ கொஞ்சம் இது டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க மத்த வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃபுல் ஜிகே டாபிக் மட்டும் தான் படிப்பீங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி சேர்த்து நம்ம படிக்கிற போல வந்து இருக்கும். ஸோ அப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் போயட்ரி அண்ட் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் ட்ராமா அண்ட் கிராமர். ஸோ நம்ம இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம இதுதான் பார்க்க போகிறோம், போயட்ரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடகம், ட்ராமாஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்ரோச்சஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 1830 இருந்து ப்ரெசன்ட் டே வரலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிட்ரேச்சர் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நம்ம எப்படி சங்க காலத்திலிருந்து தற்காலம் வரை தமிழ் பார்த்தோமோ அதே போல இங்கிலீஷ் என்ன பண்ண போறோம், 1830 இருந்து இப்போ வரல எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதாவது பிரிட்டிஷ்ல இருந்து இப்போ வரல எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? சோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் டிராமா, மாடர்ன் ஃபிக்ஷன்ஸ், லிட்ரேச்சர் மூவ்மெண்ட்ஸ், லிட்ரேசி கிரிட்டிசிசம் and theory, teaching of English in India, journalism and creativity, writing in English, British English literature, American literature and Indian English literature. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒவ்வொரு யூனிட் பார்க்குறப்போ இந்த மாதிரி அதோட டெப்த்தாக நம்ம வந்து ஒன்னொன்னா ஒரு டாப்பிக்கை போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கிராமர், இதில் பொறுத்தவரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு கிராமர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் வந்து எப்படி வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மாடர்ன் இங்கிலீஷ் வந்து எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா முக்கியமான சில ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பென்சர்ஸ், ஷேக்ஸ்பியர் கொடுத்துருக்காங்க பாருங்க, மில்டன் அண்ட் ஜான்சன். அண்ட் பேசிக் இங்கிலீஷ் கிராமர்ல எப்படி நம்மளுக்கு வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி மட்டும் கொடுத்துருந்தாங்களோ தமிழ்ல, அதே இங்கிலீஷ்ல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்ஸ், வாய்ஸ் அண்ட் சிங்குலர், ப்ளூரல் அண்ட் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் இதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ நான் இது டெப்தா போய் பார்க்கறப்ப நம்ம ஒரு டாபிக்கா பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்டா வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிறது மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்போ மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டும் மேத்தமெட்டிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கும். இதுல என்னென்ன டாபிக் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டேட்டா அனலைசிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா HCF அண்ட் LCM கொடுத்துருக்காங்க, ரேஷியோ கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா வால்யூம் கொடுத்துருக்காங்க, டைம் அண்ட் ஒர்க்
ஓகேங்களா, ரொம்ப முக்கியம். லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசல்ஸ், அப்புறம் டைஸ், அப்புறம் வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து 4th யூனிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுங்க. ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டா தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ பிசிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, கெமிஸ்ட்ரியில, பாட்னில, ஜுவாலஜில. ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு சயின்ஸ் இது பண்றப்போ ஆனால் உங்களுக்கு தனித்தனியாக என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம வந்து பார்த்துட்டு போறோம். அடுத்து யூனிட் 5. ஓகேங்களா, ஸோ யூனிட் 4 இங்க பார்த்தோம். யூனிட் 5 பார்க்க போறோம் பாருங்க. யூனிட் 5 பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட்ஸ், அப்புறம் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். அப்ப பாருங்க, இதுலயே ஒரு 3 யூனிட்டை ஒரே யூனிட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க, நேஷனல் மூவ்மெண்ட்ஸ் ஐஎன்சி படிப்பில்லைங்களா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிப்பில்லைங்க அதுவும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் இந்தியா. ஓகேங்களா, ஸோ அப்ப கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து இதுதான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவும் நம்ம உள்ள ஒரு டாபிக்கா என்ன இருக்குன்றது, ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸா தான் உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்ப கொடுக்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிடும் என்னென்ன இருக்கு அப்படின்றது. ஆனா உங்களுக்கு வந்து புரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப இதெல்லாம் படிக்கணும், ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற போல இருக்கும். அடுத்து ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்கல் கமர்ஷியல் ஜியாகிரபி, அது யூனிட் 6 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜியாகிரபி கொடுத்துருக்காங்க, அப்புறம் எக்கனாமிக் கொடுத்துருக்காங்க. ஜியாகிரபி எக்கனாமிக் சேர்த்து ஒரே யூனிட்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்ப இதுவும் நம்ம வந்து படிக்கிற போல வந்து இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்ன போல 10 கொஸ்டின்ஸ் தனியா கேட்பாங்கன்னு சொன்னா 110 இல்லாம 10 கொஸ்டின்ஸ் ஜிகே தனியா கேட்பாங்க. அதுல ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இதுல கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிற போல வந்து இருக்கும். ஓகேங்களா, அதாவது டிஎன்பிசியும் டிஆர்பியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சிலபஸா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்ப கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜெனரல் நாலேஜ் இது வந்து ஒரு 10 மார்க்ஸா வந்து உங்களுக்கு தனி சிலபஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அப்ப உங்களுக்கு இப்ப 110 மார்க்குக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ் படிக்க போறோம், இங்கிலீஷ் படிக்க போறோம், அப்புறம் மேக்ஸ் படிக்க போறோம், அப்புறம் ஜெனரல் சயின்ஸ் படிக்க போறோம், அப்புறம் ஹிஸ்டரி, நேஷனல் மூவ்மெண்ட், அப்புறம் வந்து கான்ஸ்டியூஷன் 3 யூனிட் சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால இது மொத்தம் 6 யூனிட்லயே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுதுங்க, கவர் ஆயிடுது. கிட்டத்தட்ட நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா 10 யூனிட்டா தான் வந்து இது இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அப்போ இதுவும் நம்ம சிலபஸ் வைஸா நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம டெய்லி வந்து பார்த்தாகணும். அதே போல நம்ம சிலபஸ் வைஸா வந்து நம்ம ஜிகே டாபிக்ஸும் சிலது வந்து பார்த்தாகணும். இதுல ரொம்ப முக்கியமானது அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ வருங்க சமீபகாலங்களில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது. அது நம்ம வந்து கம்பல்சரி வந்து நம்ம பார்த்தாகணும். அடுத்து பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து 30 மார்க்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சைக்காலஜி உங்களுக்கு யூனிட் வைஸா தனித்தனியாக எப்படி நான் பிஜிடிஆர்பிலையும் டெட்லையும் தனித்தனியாக கொடுத்துரும், அதே போல இதுலேயும் வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸோ இதில் சிலபஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு. நம்ம பிஜிடிஆர்பி கம்பேர் பண்றப்போ இதுல வந்து சிலபஸ் சைக்காலஜி சிலபஸ் கம்மியாக தான் இருக்கு. ஓகேங்களா, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, ஹியூமன் growth and development தான் வந்து சைக்காலஜியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து காங்கிட்டிவ் டெவலப்மெண்ட், ஸோ அறிதிறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கப்பட்டிருக்கு 2வது யூனிட்ல. அடுத்து எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஸோ அந்த உணர்ச்சி அந்த மாரல் டெவலப்மெண்ட்னா எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங், கற்றல். இது இல்லாத சிலபஸே இருக்காது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து கற்றல் வந்து பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி, நுண்ணறிவு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம், அந்த ஆக்கத்திறன், அது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க 5 யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மோட்டிவேஷன் அண்ட் குரூப் டைனாமிக்ஸ், ஊக்கம். ஓகேங்களா, ஊக்கப்படுத்துதல் வந்து பார்த்தீங்கன்னா 6th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆளுமையும் அதன் அறிவிடக்கூடிய அந்த அசஸ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுதல் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுல இருந்தும் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, அடுத்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், இது ரொம்ப முக்கியங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு குழந்தையோட ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து யூனிட் 8 வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் 9 பொறுத்தவரை கைட் அண்ட் கவுன்சிலிங். ஓகேங்களா, வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு. யூனிட் 10 பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு. ஸோ எஜுகேஷன் டெவலப்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் 1813 இருந்து இப்போ ஊர்ல எப்படி வந்து வளர்ந்து எந்த ஸ்டேஜ் ஊர்ல இப்போ அடைஞ்சிருக்கு அப்படின்றது எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பாருங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மெத்தட் கொடுத்துருப்பேன். CO, DO அண்ட் BO இவங்கெல்லாம் வந்து எப்படி செயல்படுறாங்கன்றது கொடுத்துருப்பேன். அவங்க சார்ந்த பணிகள் என்னென்ன இருக்கு, அவங்களோட ஒர்க்கு என்னென்ன இருக்கு, அது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம டோட்டலா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி ஒரு பார்வை நம்ம வந்து பார்க்கணும். அதான் யூனிட் 10 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதாங்க இப்ப இருக்கக்கூடிய பிஓவோட சிலபஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ சிலபஸையும் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் தான் படிக்க போறோமா அப்படின்றது உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை தான் படிக்க போறோம், சிலபஸ் வைஸா படிக்க போறோம். உங்களுக்கு நான் வந்து அது எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல எந்ததுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.